வெள்ளை பூசணிக்காய் முந்திரி பருப்பு வச்சு மோர் குழம்பு செய்யலாம் வாங்க. செய்கிறதுக்கு தேவையான பொருள் இந்த அளவு வெள்ளை பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும், க்ளீன் பண்ணி. பச்சை மிளகாய் 2, 1 ஸ்பூன் சீரகம், பெருங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிறணும். தேங்காய் ஒரு சில்லு எடுத்துக்கலாம், கூட வேணா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம், உப்பு எடுத்துக்கணும். தயிர் கொஞ்சம், ஒரு கப் எடுத்துக்கணும். தேங்காய், முந்திரி பருப்பு, சால்ட்டு மிக்சியில் சேர்த்துக்கணும். இது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பூசணிக்காயை கட் பண்ண பூசணிக்காயை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறணும். மிக்சியில் அரைச்ச கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு அது கூட தயிரையும் சேர்த்து மோர் மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு இந்த தாளிக்கிற பொருளை சேர்த்து பொரிஞ்சு வரும்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை எடுத்து இதில் கடாயில் சேர்த்துக்கணும். வேக வச்ச வெள்ளை பூசணிக்காய் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்து வத்தணும். கொஞ்சம் தண்ணி வத்தினா மோர் குழம்பு ரெடி ஆயிரும். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு போட்டிங்கன்னா மோர் குழம்பு ரெடிங்க.